நெல்லையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் கைகலப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதிமுக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட அந்த மோதலால் எஸ்பி வேலுமணி அதிர்ச்சியில் இருக்கிறார். எஸ்பி வேலுமணி முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் மோதிக்கொண்டிருக்கின்றனர். அதனுடைய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முன்னாள் அண்ணாச்சி முத்துக்கற்பன் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குவார். சொன்னாரு முன்னாள் அண்ணாச்சி முத்துக்கற்பன் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குவார். வாக்குவாதம் கைகலப்பு வரை சென்றிருக்கிறது அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில். இது குறித்து கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் அறிவரசு. கள ஆய்வு கூட்டத்தில் வாக்குவாதமாக நிகழ்ந்தது, கைகலப்பு வரை சென்றிருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தில் இன்னைக்கு அதிமுக கள ஆய்வு கூட்டம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதாவது இன்னைக்கு 2 தினமா, அதாவது மாநகரத்துல இன்று காலையும் மாலையில புறநகர் பகுதியிலையும் இந்த கூட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக மாநகர பகுதியில் நடந்துட்டு இருக்கும் போது அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேச ராஜா அவர் அதிமுகவில் கள பணிகளை அவர் முறையா செய்யல அப்படிங்கிறது முன்னால உள்ள மாநகர மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையாவும் தற்பொழுது அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பாப்புலர் முத்தையா ஒரு குற்றம் சாட்டினாரு. இதனால 2 கோஷ்டிகளா அங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. இத மேடையில இருந்த, அதாவது கருசாயம் பாண்டியன், அதே மாதிரி முன்னாள் எம்பி முத்துக்கற்பன் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர்களுக்குள்ள கை கலப்பு மாறிடுச்சு. அதாவது அவங்க முதல்ல வாய் தகராறுல இருந்த சூழ்நிலையில இப்போ இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் முற்றி அவர்களுக்குள்ளேயே கை கலப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து மேடையில ஏறி அவங்க வாக்குவாதம் செய்யும் பொழுது அவங்கள கீழே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொன்னதுனால அவங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அதனை தொடர்ந்து மேடையில் இருந்தவங்களும் ஒரு முக்கிய கட்சி நிர்வாகிகளும் அவர்களை இப்போ சமாதானப்படுத்தியிருக்காங்க. என்றாலும் இந்த கோஷ்டி கூசல் அவங்க பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கட்சியின்குள்ளே இயற்கை உட்கட்சி பூசல் நிலவி வருவதாக அவ்வப்போது தகவல் இருந்தது. இப்போது அந்த கைகலப்பு நிகழ்ந்திருக்கிறது. இது அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் இது நிகழ்ந்திருக்கிறது. அவர் சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் இந்த வாக்குவாதம் கைகலப்பு வரை சென்றிருக்கிறது. அதாவது அதிமுக நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில மாநகர பகுதியிலும் புறநகர பகுதியிலுமே கோஷ்டிகளா தான் அவங்க செயல்பட்டு வராங்க. இப்ப மாநகர கூட்டத்துல தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. மாநகர கூட்டத்துல மாவட்ட செயலாளர் இருப்பவர் தான் இந்த தச்சை கணேசராஜா.
அவர் தனிப்பட்ட முறையில வந்து அவருக்கு வேண்டியவர்களை வச்சுதான் அவர் வந்து கட்சியை நடத்துறதாகவும் மற்றவங்கள்ட்ட வந்து அவர் ஆலோசனை கேட்பதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்த சூழ்நிலையில் தான் முன்னாள் மாநகர மாவட்ட செயலாளரும் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா வந்து இதுக்கு வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து அந்த கூட்டத்தில் வச்சதுனாலதான் அந்த பிரச்சனை வந்து சூடு பிடிச்சிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து இங்க ஒரு படு தோல்வி, அதாவது டெபாசிட் இலக்க அளவு வந்து ஒரு படு தோல்வி ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்று வந்து மாவட்ட செயலாளர் ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க நீண்ட நாட்களா வந்து வச்சுட்டு வராங்க. இப்படி அவர்களுக்குள்ள வந்து பல்வேறு கருத்துக்கள் அந்த கோஷ்டி பூசல் நிலவி வந்த நிலையில தான் இன்னைக்கு தொண்டர்கள் முன்னிலையிலும் அதே மாதிரி வந்து முன்னாள் அமைச்சர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில தான் இந்த கைகலப்பு நிகழ்ச்சி வந்து அங்க நிகழ்வு வந்து அங்க நடைபெற்றிருக்கு. அறிவரசு, நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது தொடர்ந்து கூட்டம் நடைபெறுகிறதா அல்லது அனைவரும் கலைந்து சென்று விட்டார்களா? கலந்து செல்லவில்லை. இப்பொழுது கூட்டம் வந்து ஒரு வகையில வந்து அங்க அமைதியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் வந்து அவர்களுக்கு எப்போ வந்து இந்த கோஷ்டி பூசல் வரும் அப்படிங்கறது வந்து எதிர்பார்ப்போடு தான் அந்த கூட்டம் ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் நடந்துட்டு வருது. அறிவரசு, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் இந்த மோதல் நடந்திருக்கிறது. அவர் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தார். இருந்தாலும் அது கை கொடுக்கவில்லையா? தொடர்ந்து அந்த மோதல் என்பது நீடித்து வருகிறதா? இல்ல, இப்போ அந்த மோதல் வந்து தற்பொழுது வந்து கட்டுக்குள்ள வந்தாலும் சரி, அவர் வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் அதே மாதிரி வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து மேடையில் இருந்த பொழுதும் கூட அந்த கைகலப்பை அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியலதான். இப்பொழுதுதான் அவர்கள் வந்து பேசி திரும்ப வந்து கூட்டம் வந்து இப்போ வந்து ஒரு ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை வந்து அங்க நிலவி வருது. அறிவரசு, இந்த மோதலுக்கான ஆரம்ப புள்ளி எதுவாக இருந்தது? அதாவது இந்த அதிமுகவை பொறுத்தவரையில, நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில மாநகரத்திலையும் புறநகரத்திலையும் வந்து கோஷ்டியா தான் வந்து அவங்க செயல்பட்டுட்டே வராங்க. மாநகரத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு வந்து அந்த முன்னாள் அதாவது கச்சை கணேசராஜா அவர் தான் மாவட்ட செயலாளர் இருந்து வர்றாரு. அவருக்கும் அதே மாதிரி வந்து அந்த முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த அந்த பாப்புலர் முத்தியா அந்த கோஷ்டிகளுக்கு இடையில வந்து ஒரு பெரிய பனிப்போர் வந்து நிலவிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புறநகர பகுதியில பார்த்தாலும் அங்கேயே வந்து கோஷ்டி பூசலா தான் செயல்பட்டு வர்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அதிமுகவில் வந்து அந்த கோஷ்டி பூசல் வந்து வெளியே வந்து அதிக அளவுல தெரியாம இருந்த அந்த சூழ்நிலையில வந்து இன்னைக்குதான் இது அப்பட்டமாக வந்து ஒரு கைகலப்பு ஏற்படும் சூழ்நிலையில வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்து முடிஞ்சிருக்குது. இந்த கோஷ்டி பூசலை பொறுத்த வரையில வந்து அதிமுகவுடைய அந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பணம் பட்டுவாடா, அதே மாதிரி வந்து அவர்களுக்குள்ள அந்த வேட்பாளர் தேர்ந்தெடுத்தது, அந்த வேட்பாளருடன் வந்து ஒத்துழைக்காமல் இருந்தது போன்ற பல்வேறு கருத்துக்கள் வந்து அவங்க வந்து நிலவி வந்துட்டு தான் இருந்துட்டு இருக்குது. அதுதான் இன்னைக்கு வந்து கோஷ்டி பூசலா வந்து வெடிச்சிருக்குது. அறிவரசு, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தற்பொழுது அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறிய சூழலில் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.